ஒரு ஊர்ல ஒரு கஞ்சன் இருந்தான். அவன் தன்னோட கோல்ட் காயின்ஸ ஃபேமிலியை விட ரொம்ப அதிகமா லவ் பண்ணான். அவனோட மனைவியும் மகனும் பழைய துணி போடுவாங்க, நல்ல சாப்பாடு கூட போட மாட்டான் அந்த கஞ்சன். ரொம்ப கவனமா இருங்க. இந்த கோல்ட் காயின்ஸ் எப்பாவது காணாம போனா உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஒவ்வொரு நாளும் இத கவுண்ட் பண்ணி திரும்ப புதைச்சு வைப்பேன். இப்படியே ஒவ்வொரு நாளும் அந்த கஞ்சன் காயின்ஸ புதைச்சிட்டே இருந்தான். அந்த வீட்டுக்கு வேலிக்கு பின்னாடி ஒரு திருடன் ஒளிஞ்சு நின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான். ஆஹா, இங்கதான் அவன் புதையல் ஒளிச்சு வச்சிருக்கா. இன்னைக்கு ராத்திரியே அந்த தங்க காயின்ஸ் எல்லாம் என்னோடதான். அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டாங்க. திருடன் மெல்லமா வீட்டுக்குள்ள வந்தான். தோட்டத்துல போய் பானைய தோண்டி எடுத்து கோல்ட் காயின்ஸ் எல்லாத்தையும் திருடிட்டான். ஐயோ, காயின்ஸ் எல்லாம் போயிடுச்சே, பானை காலியா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல, பயமா இருக்கு. அவருக்கு தெரிஞ்சா எந்த கொலையே பண்ணிடுவாரு. அந்த அம்மா ரொம்ப பயந்து கிட்டத்தட்ட மயங்கிடுவாங்க போல இருந்தாங்க. அந்த நேரத்துல அவங்களோட சின்ன மகன் ஓடி வந்து அம்மா பக்கத்துல நின்னான். அம்மா, அழாதீங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, கவலைப்படாதீங்க, இத சரி பண்ணிடலாம். அந்த சின்ன பையன் தோட்டம் முழுக்க தேடினான். 100 சின்ன சின்ன ரவுண்ட் ஸ்டோன்ஸ கொண்டு வந்தான். அது எல்லாம் கோல்டு காயின் சைஸ்ல இருந்துச்சு. அம்மா பாருங்க, இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கோல்ட் கலர்ல பெயிண்ட் பண்ணினா அப்பா அத காயின்ஸ்னு நினைப்பாரு. அவரால கண்டுபிடிக்க முடியாது, வேற யாருக்கும் தெரியாது. அந்த பையன் ஒவ்வொரு ஸ்டோனும் கோல்டா பெயிண்ட் பண்ணினான், அம்மாவுக்கு கொடுத்தான். பயந்தாலும் அவங்க அந்த ஸ்டோன்ஸ போய் பழைய இடத்துல புதைச்சாங்க. மகனே, உன் அப்பாக்கு தெரிஞ்சிட்டா அவரு ரொம்ப கோவப்படுவாரு. என்ன ஆகும்னு தெரியல, பயமா இருக்கு. அன்னைக்கு மாலையே கஞ்சன் வந்து தோட்டத்துல பாட்டை தோண்டி எடுத்தான். ஒவ்வொரு ஸ்டோனும் கவுண்ட் பண்ணினான். மனசுல ஹாப்பியா சிரிச்சான். நல்லது, என்னோட கோல்ட் எல்லாம் சேஃபா இருக்கு, யாரும் தொடல. இது நீ கவனமா பாத்துக்கணும். அம்மா கண்ணீரோட நின்னா. ஆனா மகன் அவளோட கைய பிடிச்சு சொன்னான், அப்பாக்கு ஸ்டோன்ஸும் காயின்ஸும் உன்னேதான். அவரை மாதிரி ஒரு கஞ்சன் எதையும் செலவு பண்ண மாட்டான், யாருக்கும் கொடுக்கவும் மனசு வராதுன்னு சொல்லிட்டு போனான். அவ அம்மா அவனை வியந்து பார்த்தாங்க. For more videos, subscribe to Tiny Tamil Tales.